இந்த சண்டாலயம் சதிகாரம் சொன்னேன் என் மேல வழக்கு போடு அப்படின்னு இல்லை, நேர ஒரு விமர்சனத்தை எதிர்கொள்ள துப்பு இல்லாத, வக்கு இல்லாத, நேர்மை இல்லாத, அறிவு நாணயம் இல்லாத, அரசியல் துணிவு இல்லாத சீமான்லாம் இனி மேடையில எதாவது பேசணும்னு வச்சுக்குவேன். இதை விட ஒரு மானங்கட்ட பழப்பு வேற எதுவுமே இருக்காது. இந்த தீஞ்சு போன என் முகம் எப்படி இருக்குன்னு பாருங்க, கருக்கி சட்டியில் போட்டு வறுத்த மகன் மாதிரி இருக்கு. என்ன எதுக்கு சங்கர் விமர்சிக்கணும்? என்னையா யோ நீ யார்கிட்ட கதறவன்? திருச்சி சூர்யா காலை விழுந்து திருச்சிக்கிட்ட ஒரு நாள் சாட்டர்டே விழுன்னு சொல்லி பார்த்தா கடைசி மாலதி காலை பிடிச்சி கதறாரு யாரு? சீமான் என்ன சொல்றாரு? நான் என்ன பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன்? இந்த யூடியூப் ப்ளஸ் அதர்வமான வச்சு இவங்க கடைசியில் நம்ம பேர் வரலாம் வேற விஷயம் வச்சுங்களேன். எல்லாத்தையும் நான் என்னதான் செய்வேன், எப்படிதான் ஜமாளிக்கிறது சொல்லுங்க. இப்போ யூடியூப் ப்ளஸ் இந்த அகரம் மனோஜ் இவங்களுக்குலாம் எனக்கு என்ன 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 நோய், நான் என்ன பண்ணேன், நான் என்ன தப்பு, நீங்களே சொல்லுங்க. நான் என்னதான் தவறு பண்ணேன் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, உங்க மனசான்ற சொல்லுங்க. நான் என்னதான் தவறு பண்ணேன்னு சொல்லுங்க. இவன் அரசியல்வாதியா இல்ல பொறுக்கியா? இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிறத எவ்வளவு தெளிவா காட்டுறான் பாருங்க சீமா. ஏன் இந்த வார்த்தை பயன்படுத்துறானாக்க அவ்வளவு கட்டன்ட்டு அதை பண்றானுங்க. இவன் எப்படி வசைப்பாடுவது, எப்படி சொல்லாம இருக்கிறது, எப்படி திட்டாம இருக்கிறது. பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நகை போட்டுக்கிறது, தங்க நாட்கள் உட்கார்றதா எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபிகர்களோட இருக்கு, அதுதான் எனக்கு வெறுப்பாரு. நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு, அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்காங்க, அதுதான் வெறுப்பாரு. காளியம்மா ஒரு பிசுறுங்கிற எவ்வளவு கேவலமான ஒரு ஜந்து பாருங்க. இவனெல்லாம் ஒரு அரசியல்வாதி, இவனை நம்பி தொழுகிற தம்பிகளுடைய அந்த புத்தியை என்னவென்று செய்வது, என்னவென்று சொல்வது? அவர்கள் மூளையில் கொஞ்சமாவது அந்த நரம்புகள் வேலை செய்கின்றனவா என்ற கேள்விதான் எனக்கு திரும்ப திரும்ப எழுகிறது. ஒரே ஒரு பிசுறு இருக்கு, காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்கு. ரெண்டையும் தட்டிட்டோம்னா சரியாயிடும். அண்ணன் எவ்வளியோ தம்பிகள் அவளியே, அண்ணனின் விழுதுகள் அப்படி திருடர் குல திலகம் சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரியா இது பாலியலுக்குள்ள திலகமா இருக்கிற சீமானோட தம்பிகள் அப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லி இடுமணம் கார்த்திக் ஒரு 2 நாளா ஒரே இருட்டற, ஒரே மௌனம். இங்க யார் இருக்கீங்களா அப்படின்னு தனுசு கேப்பாரு பாருங்க, அந்த ரேஞ்சுக்கு ஆளாயிட்டாங்க. வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய அரசியல் நிறுவனம்னா குறிப்பாக ஆல் இந்தியா நியூஸை பேசணும், அப்போ தமிழ்நாட்டு அரசியல் பேசணும். தமிழ்நாட்டு அரசியல்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொசுறு விஷயத்தை பேச வேண்டியிருக்கிறது. கொசுறு விஷயம் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கொசுறு கட்சி தான் எதுன்னா சீமான். அது உண்மையை வளர்ந்து வரக்கூடிய என்று சொல்கிறோம். அந்த அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு எந்த தயக்கமும் இல்லைன்னு வச்சுங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சமீபம் 2 நாட்களில் பார்த்தீங்கன்னாக்க ஒரே ஆடியோ வீடியோ பிரச்சனையாக இருக்குது. திணைக்கு ஒரு ஆடியோ வந்துட்டு ஒரே அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறது. வாயிலேயே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பாக இந்த சண்டாலயம் சதிகாரன்னு சொல்லி இந்த பழைய வீடியோவை போட்டு குறிப்பாக இந்த கேவலமான கீர்த்தனமான வேலையில பார்த்த ஓவர் ஆட்டம் போட்ட ஜோம்பிகள், அந்த ஜோம்பியோட தலைவனாகக்கூடிய நாம் தமிழர் கட்சியோடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான், காளியம்மா, சாட்டை ஓவரா குதிச்சானுங்க. அவங்க அல்லாட்ட தாங்கணும்னு வச்சுங்களேன். என்னமோ ஒரு புனிதத்தை உடைச்சிட்டது மாதிரியாகவும், உண்மையிலே பெரிய சாதிச்சிட்ட மாதிரியாகவும் இந்த கலைஞரை போட்டு அப்படி என்ன சொல்றது, ஒரு ஆர்கசம் அடைஞ்சானே சொல்லலாம். அப்படி கத்துன நாய்கள், பேய்கள், ஜோம்பிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. ஒரு 2 நாளா ஒரே இருட்டற, ஒரே மௌனம். இங்க யார் இருக்கீங்களா அப்படின்னு தனுசு கேப்பாரு பாருங்க, அந்த ரேஞ்சுக்கு ஆளாயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சைலண்ட். என்னடா இப்படி சைலண்ட் ஆயிட்டான்னு பார்த்தா அதே தான் அவர்களுடைய அரசியல் என்னவா இருக்கிறதோ அவர்களுடைய இழிவான அரசியலுக்கு ஒரு இழிவான அவருடைய உண்மையான நடத்தைகள் இருக்கு பார்த்தீங்களா. திரையில் ஒன்றும் திரை மறைவிற்கு ஒன்றும் எப்பொழுதுமே நடந்துக்கூடிய சீமானுடைய கேவலப்பட்ட அந்த கருப்பு பக்கங்கள் பூரா ஆடியோவாக வெளிவந்து விட்டன. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரே சைலண்டாக இருக்கானுங்க. என்ன நடந்துச்சுனாக்க குறிப்பாக முதல்ல இந்த இடுமணம் கார்த்திக் மேலே தான் அதிகமாக எந்த ஒரு அசம்பாதமும் நடக்காமல், ஒரு அசிங்கமும் நடக்காமல் அவன் ஆடியோ வீடியோ வெளிவராமல் இருந்தது. கடைசியில் கறிக்கஞ்சி சட்டியிலையும் கையை விட்டாங்க. அங்கேயும் கேவலை போட்டு பண்ணிக்குது நீ கறிக்கஞ்சி இடுமணம் கார்த்திக். அது என்ன பேசியிருக்குது, என்ன நடந்துக்குன்னு பார்த்தா அண்ணன் எவ்வளியோ தம்பிகள் அவளியே, அண்ணனின் விழுதுகள் அப்படி திருடர் குல திலகம் சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரியா இது பாலியலுக்குள்ள திலகமா இருக்கிற சீமானோட தம்பிகள் அப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லி இடுமணம் கார்த்திக் சீமானின் நற்பெயரை காப்பாற்றி இருக்கிறார். என்ன செய்திருக்கிறார், தன் கட்சியில் இருக்கிற ஒரு பொறுப்பாளரையே பார்த்தீங்கன்னா காதலிக்கணும்னு சொல்லி ஏமாற்றி கருப்பு மடைய வைத்திருக்கிறார். அந்த ஆடியோ வெளியே வந்திருக்கிறது. இது தனிப்பட்ட அவங்க பர்சனல் இல்லையா, அதை பேசலாமா நீ கேட்கலாம்,
தவறில்லை, அவர்கள் பர்சனலாக பேசக்கூடாது. ஆனால் பொதுவெளிக்கு வருகிற வரை தான் அதை பேசாமல் இருக்க முடியும். பொதுவெளிக்கு வந்து ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்றால் அதை பேசித்தான் தீர்க்க வேண்டும். சரியாக ஒரு குறைஞ்சபட்சம் ஞானவானா யோக்கியனா இருந்துச்சுனாக்க சீமான் என்ன செய்யணும், இடுமணம் காலத்தையும் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனால் அது ஒருபோதும் நடக்காது. என்ன பண்ணிக்காங்க, அந்த பொண்ணை திருப்பி கூப்பிட்டு மிரட்டி முதல்ல ஏதாவது ஒரு அறிக்கை விடு, எங்களுக்கு இது சம்மந்தம் இல்லை, அல்லது என் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி விட போகுதுன்னு சொல்லி நீ ஒரு அறிக்கை விடுன்னு சொல்லி அதை என்ன பண்ணிருக்காங்க, அந்த பெண்மணியை மிரட்டி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையை வெக்கமே இல்லாமல் இடுமணம் கார்த்திக் அவர் ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. வெக்கம் இல்லையா, கேவலம் இல்லையா? ஒரு தண்ணீர் விளக்கம் தர்றதுக்கு திரும்பவும் ஒரு பெண்ணத்தையும் போய் மிரட்டணுமா? ஆக சீமானும் யோக்கியம் இல்லை, இடுமணம் கார்த்திக் கறிக்கஞ்சியும் யோக்கியம் இல்லை. ஆனால் இத்தனைக்கும் அடிநாதமாக இருக்கக்கூடிய இத்தனை ஆடியோ வீடியோக்களுக்கும் முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற பகவான் யாருன்னா அது சாட்டை துறைமுருகன் தான். அவர் தான் அந்த ஆடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார்னா திருச்சி சூர்யா கைக்கு எப்படியோ போயிருக்குது. திருச்சி சூர்யாவின் சார்பாக அவர் வந்து ப்ரொடியூசர்னா இவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து என்ன பண்ணுறாருனாக்கா, ப்ரொடியூசர் வந்து யார், முக்கியமாக சாட்டை துறைமுருகன், இவர் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரியா அதை வந்து ஒளிபரப்பி கொண்டிருக்கிற வேலையை யார் செஞ்சு கொடுக்குறா, திருச்சி சூர்யாவை சென்று கொடுக்குறார். இது இந்த கேவலம் தேவையா? அதாவது நான் திரும்ப சொல்கிறேன், சீமானை பேசுவதோ திட்டுவதோ வன்மம் அல்ல. நமக்கு ஒரு அரசியல் தெளிவில்லாத, கொஞ்சம் கூட நாணயம் இல்லாத, அரசியல் நாணயம் இல்லாத, அரசியல் முதிர்ச்சி இல்லாத, அறிவு நாணயம் இல்லாத, இனவாதம் கூட முறையாக பேசாத, இனவாதத்தில் கூட உண்மையாக இல்லாத ஒரு பிழைப்புவாதி தான் சீமான். அதற்காகத்தான் சீமான் முகத்திரையை தோழிக்க வேண்டியிருக்கிறது. அது ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது. குறிப்பாக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை சீமான் 100% காயடித்து கொண்டிருக்கிறார், சிந்தனை மலர்களாக மாற்றி கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் அவருடைய முகத்திரையை கிழிக்க வேண்டியது ஒரு சமூக கடமையாக கருதி ஒரு ஊடகவியலாளர் என்பதை தாண்டி ஒரு கடுமையான அரசியல் விமர்சனத்தை முன்வைக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக சீமானுக்கு அடுத்தபடியாக யாருமே வளர்ந்துவிடக் கூடாது என்பது கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடிய நபர் யாருன்னா அது சீமான் தான். அதன் விளைவாகத்தை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காளியம்மாள் ஒரு பாப்புலரான ஒரு பிம்பமாக வளர்ந்து வந்து கொடுக்குறார் அரசியல் தளத்தில். அது சீமானுக்கு பொறுக்குமா? என்ன அவர் ஆடியோ தெரியுமா, காளியம்மாள் வந்து சாதாரண ஏழை மக்களுக்கு உரிமை தொகை கொடுக்குற 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க சொல்லி ஒரு சீமானாகவே, ஒரு பொம்பளை சீமானாகவே அவதரித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிய முடிச்சிட்டாங்க. ஏன்னா சீமானுடைய வளர்ப்பு அப்படி, சீமானுடைய நோக்கம் அப்படி. என்ன சொல்லியிருக்காரு, இந்த நத்தம் சிவசங்கர்னு தெரியும், அது ஒரு பிசுறு, காளியம்மான் ஒரு பிசுறு, இதை ரெண்டும் தட்டி விட்டால் எல்லாம் சரியாயிருன்றாரு. என்ன சொல்ல வராரு ஒன்றுமே புரியல. பிசுறுங்கிறார். ஒரு பெண்மணியை பார்த்து நாம் தமிழ் கட்சியில் மேடையில் தன்னை தங்கை 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 என்று அழைத்துக் கொள்ளக்கூடிய சீமான் மறைமுக ஃபோனில் என்ன சொல்றாரு, மறைமுகமாக அவருடைய அபிப்பிராயம் என்னவா இருக்கிறது, காளியம்மா ஒரு பிசுறுங்கிறாரு. விடுங்க, விட்டுட்டு வேற பாருங்க. ஒரே ஒரு பிசுறு இருக்கு, காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன்னா சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்கு. 2 தட்டிட்டோம்னா சரியாயிடும். எவ்வளவு கேவலமான ஒரு ஜந்து பாருங்க. இவனெல்லாம் ஒரு அரசியல்வாதி, இவனை நம்பி தொடர்கிற தம்பிகளுடைய அந்த புத்தி என்னவென்று செய்வது, என்னவென்று சொல்வது, அவர்கள் மூளையில் கொஞ்சமாவது அந்த நரம்புகள் வேலை செய்கின்றனவா என்ற கேள்விதான் எனக்கு திரும்ப எழுகிறது. எவ்வளவு கேவலமான புத்தி. ஒரு பெண்ணை எப்படி பார்க்குறான், பிசுறுன்னு பார்க்குறான். சரி, இன்னொரு பக்கம் பார்த்தா பிகர்ன்னு பார்க்குறான். அது என்னடா பிகர்ன்னு சொன்னா, பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நகை போட்டுக்கிறது, தங்க டாக்டர் உட்கார்றதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபிகர்களோட இருக்கு, அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு. நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு, அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா, அதுதான் வெறுப்பா இருக்கு. இவன் அரசியல்வாதியா இல்ல பொறுக்கியா? இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிறத எவ்வளவு தெளிவா காட்டுறான் பாருங்க சீமான். ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறானாக்க அவ்வளவு கட்டன்ட்டு அதை பண்றானுங்க. இவன் எப்படி வசைப்பாடுவது, எப்படி சொல்லாமல் இருக்கிறது, எப்படி திட்டாமல் இருக்கிறது, எப்படி இவங்க மொழியில் இவங்களை அர்ச்சனை பண்ணாமல் இருக்கிறது யோசிச்சு பாருங்க. ஆக சீமானுக்கு புரிந்த மொழியில் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய தாய்மொழியில் சீமானை கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல், கொஞ்சம் கூட அறிவு நாணயத்தோடு, நிச்சயமான அறிவு நாணயத்தோடு, அருமையான அரசியல் நாணயத்தோடு, அருமையான அரசியல் புரிதோடு சீமானை இன்னதாக இதுவாகத்தான் இந்த ஜந்து செயல்படுகிறது என்று அறிந்த பிறகு அதை ஒரு பிரபலமான 100% பொறுக்கி என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். இவங்க ஒற்றுமையை பாருங்க, யாருக்கு யார் போறாம படுறாங்க பாருங்க. நல்லா பாருங்க, நித்யானந்தா ரஞ்சிதா வீடியோ வெளிவந்தது, அதே போல் விஜயலட்சுமி சீமான் வீடியோ வெளிவந்தது. இவங்க யாருக்கு யாரை போறாம படுறாங்க பாருங்க, யாரோட கம்பேர் பண்றாங்க பாருங்க. யாரு இந்த பெண்களை யாரு ரொம்ப கொடூரமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் மீது எப்படி போறாம இருந்து பாருங்க. தமிழ் தேசியம், மாற்று அரசியல், திராவிடத்தை குறை சொல்றவங்க, தமிழ் தேசியத்தை மலர வைக்க போற மடையர்கள் எவ்வளவு வன்மமாக, எவ்வளவு முட்டாள்தனமாக, எவ்வளவு
குரூரமாக, முட்டாள்தனமாக என்ற வார்த்தை கூட பயன்படுத்தக்கூடாது, இவர்கள் எல்லாமே தெரிந்து கொண்டு தந்திரவாதிகளாக, காரியவாதிகளாக, பிழைப்புவாதிகளாக திட்டமிட்டே இளைஞர்களை காயடிப்பதற்காக ஒரு அரசியல் வேடம் பூண்டு தமிழ் தேசிய என்கிற பெயரில் முழுக்க முழுக்க ஒரு பொறுக்கித்தன அரசியல் தான் செய்து இருக்கிறார் சீமான். அதற்குத்தான் இந்த வீடியோ ஆடியோ. இதில் இன்னொரு விஷயம், இன்னைக்கு இவ்வளவு சர்ச்சைகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொடர்ந்து சொன்னோம்ல இன்னும் எத்தனை ஆடியோ வர காத்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஆடியோ வந்துருச்சு. என்ன ஆடியோ? சவுக்கு சங்கரோடைய என்ன சொல்றதுன்னு தெரியல, மனைவின்னு சொல்றதா, தோழின்னு சொல்றதா, இல்லை கிராமத்து முள்ள வப்பாட்டின்னு சொல்றதா, எது சொல்றதுன்னு தெரியல, என்னது என்று சொல்ல முடியாது, அதனால் நம்ம விவரிக்க முடியல. ஓகே, எதுவாக இருக்கட்டுமே. குறிப்பாக சவுக்கு சங்கரோட உறுதுணையாக இருக்கக்கூடிய பல கோடிகளுக்கு சொந்த அதிபதியாக இருக்கக்கூடிய மாலதியிட சீமான் கதறாரு. என்னையா யோ நீ யார்கிட்ட கதறவன்? திருச்சி சூர்யா காலை விழுந்து திருச்சிக்கிட்ட ஒன்னா சாட்டையிட்ட விழுன்னு சொல்லி பார்த்தா கடைசி மாலதி காலை பிடிச்சி கதறாரு. யாரு? சீமான். என்ன சொல்றாரு? நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், இந்த யூடியூப் அதர்வமான வச்சு இவங்க கடைசியில் நம்ம பேர் வந்தால் வரலாம், வேற விஷயம் வச்சுங்களேன், எல்லாத்தையும் நான் என்னதான் செய்வேன், எப்படிதான் ஜமாளிக்கிறது, என்ன ஆள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில மாலதிட்ட மனுஷன் கடந்து கதறாரியா. ஏப்பா இதுதான் மண்டிடாத மாறமா, இதுதான் விழுந்து விடாத வீரமா, வெக்கமா இல்லை வெக்கமா? யாரு? எச் ராஜா பால கேட்க வேண்டியிருக்கு இந்த ஆளுகள்லாம். ஆக இவர்கள் பேசக்கூடிய தமிழ் தேச லட்சணம் இவ்வளவுதான், இவர்கள் பேசக்கூடிய பெண்ணியும் இவ்வளவுதான். இவர்களுடைய காரியம் ஜாதித்துக் கொள்வதற்காக யாரை வேண்டுமானும் காலை பிடித்து விடுவார்கள். இதுதான் வண்டியிட மரம், இதுதான் விழுந்து விடாத வீரம், இதுதான் சொன்னார்ல இந்த சண்டாலயம் சதிகாரம் சொன்னேன் என் மேல வழக்கு போடு அப்படின்னு இல்லை, நேர ஒரு விமர்சனத்தை எதிர்கொள்ள துப்புள்ளாத, வக்கு இல்லாத, நேர்மை இல்லாத, அறிவு நாணயம் இல்லாத, அரசியல் துணிவு இல்லாத சீமான்லாம் இனி மேடையில இதான் பேசணும்னு வச்சுக்குவேன். இதை விட ஒரு மானங்கட்ட பொழப்பு வேற எதுவுமே இருக்காது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக கிழிந்து தூங்கி இருக்கிறது சீமானின் அந்தரங்க முகம் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதன் உச்சபட்சமாக சவுக்கூட கெஞ்சினா கூட அது ஒரு லாஜிக் இருக்கியா, சவுக்கூட கெஞ்சி கூத்தாட கூட அது ஒரு லாஜிக் இருக்கு, நியாயம் இருக்கியா? கடைசியில சவுக்கோட மனைவியாக போகிற அல்லது தோழியாக இருக்கிற அல்லது இவர்கள் பாணியில் சீமான் பாணியில் சொல்ல வேண்டுமானால் வப்பாட்டியாக இருக்கக்கூடிய மாலதியிடம் இப்படி கதறுவதுதான் தமிழ் தேசியமா? அதுதான் சீமானின் ரகசியமா? இந்த பொழப்புக்கு நகண்டு தொங்கிடலாம். இது எல்லாமே நான் சொல்றேன் சீமானுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சீமான் பண்ணி சொல்ல வேண்டேன். மற்றபடி தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஆடியோவும் நீ எவ்வளவு கீழ்த்தரமான பெண்ணை பார்க்கக்கூடிய உண்மையான உன் பார்வை என்ன, உன் வன்மம் என்ன, உன் கேவலமான புத்தி என்ன, அந்த பொம்பளை பொறுக்கித்தனம் என்ன என்பதை தெள்ள தெளிவாக உன் ஆடியோக்கள் விளக்கி கொண்டிருக்கின்றன. இதுக்கும் தம்பி ஏறி முட்டுக்குழான்னு நம்ம ஒரு கை பார்த்துருவோம். இனிமேலாவது இதுக்கு சீமான் ஒழுங்கா வாய் திறக்கலனாக்க இனி தமிழ் தேசியம் குறித்தோ மற்ற தலைவர் குறித்தோ பேசுவதற்கு உனக்கு எந்த ஒரு அருகதை இல்லை என்பதை தான் இந்த ஆடியோ உங்களுக்கு காட்டுகிறது. ஒரு பக்கம் பிகருங்கிறாரு, இன்னொரு பக்கம் தன் சொந்த தங்கையை பார்த்து பிசுறுகிறாரு. சொந்த தங்கைன்ட்டு நான் அந்த அளவுக்கு உரிமை சொல்ல விரும்புகிறேன். காளியம்மா ஒரு பக்கம் பிசுறு, நித்யானந்தா வெள்ளக்கார பொண்ணு பிகரு, இன்னொரு பக்கம் மசுறு. விளங்கும் ஏதாவது? எங்க பேசுறது கூட மசுறு பேச்சா பேசுறது. இவ்வளவு கேவலமாக இருக்கிறார்கள். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு இது அத்தனைக்கும் உண்மையிலேயே புண்ணியவான் யார் என்றால் தவளை தன் வாயால் கெடும் போதுள்ள சீமானுக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேறு எதிரி வேறு யாரும் தேவையில்லை, சீமானின் வாயே போதுமானது. அது குடித்து விட்டு கும்மாளம் அடிக்கிற ஒரு குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிற மாதிரி அது இரவுகளில் ஒரு முழு மிருகமாய் மாறிவிடுகிறது. அந்த மிருகம் ஏதாவது உளறி துளைக்கிறது, அந்த உடலை ஆடியோவாக வெளிவருகிறது. அதை கச்சிதமாக எடுத்து தன்னையும் பாதுகாத்து சீமானை அசிங்கப்படுத்தி எப்படியாவது கட்சி கைப்பற்றிருக்க எல்லா முயற்சியும் செய்த விளைவாகத்தான் இந்த ஆடியோக்கள் கொண்டிருக்கின்றன. அது போலீஸுக்கு போச்சா, திரிசூரியா வெளியிட்டாங்க, அது முக்கியம் கிடையாது. ஆனால் இந்த ஆடியோ உண்மையாக பொய்யாங்கிறத முக்கியம். ஆடியோ திரும்ப திரும்ப சொல்கிறேன், தெள்ள தெளிவாக சொல்கிறேன், நாங்கள் எல்லா விதமான அறிவியல் கூறுகளோடும் ஒரு பரிசோதித்து விட்டு தான் சொல்லுகிறோம். சீமான் பேசியது 100% உண்மை. சீமான் பேசியது சீமானின் ஒரிஜினல் குரல் தான். அதை உறுதியாக சொல்கிறோம். யாராவது இந்த தற்கொலை தம்பிகள் ஏதாவது இந்த தாம் தவுனா எனக்கு அறிவியல் நம்பு, போய் செக் பண்ணு, அப்புறம் ஒத்துக்க, இல்லையா உண்மையாக. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்க ஒருவேளை இது பொய்யா இருந்தா அந்த ஆடியோ அந்த மறு நிமிடமே இது ஏஐஎல் சித்தரிக்கப்பட்டது, இது அவன் ஆடியோ இவன் ஆடியோன்னு சொல்லி நேரம் உண்டுன்னு ஆக்கியிருப்பானுங்க. அது உண்மை என்பதால் தான் இதுவரைக்கும் காளியம்மாள் கப்சிப் இருக்கிறார், சாட்டை சைலண்டா இருக்கிறார், இடும்பலம் கார்த்திகி 2 அறையில் முடங்கி கிடக்கிறார். அப்ப இவங்களோட அரசியல் யோக்கியதை இவ்வளவுதான். இதைத்தான் நான் திரும்ப நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் ஆன்லைன்லேயே வளர்ந்து ஆன்லைன்லேயே முடிய போற கட்சி எதுனா அது நிச்சயமாக நாம் தமிழ் கட்சியாக தான் இருக்க முடியும். ஆக ஆன்லைன் அதிபர்,
ஆன்லைன் அதிபராக இருக்கக்கூடியவர் ஆன்லைன் அதிபராக இருந்து ஆன்லைன்லேயே அவருடைய ஆட்சி இழப்பது உறுதி. அப்படித்தான் வீடியோவால் பாஜக பலியாகிறது என்றால் ஆடியோவால் தான் தமிழ் கட்சி பலியாகி கொண்டிருக்கிறது. அது அதனுடைய மறுபக்கம் இருக்கு இல்லையா, அதோடைய யோக்கியதம் இருக்கு இல்லையா, அது கிழிந்து தொங்க கொண்டிருக்கிறது. அதனால தான் இந்த நிமிட வரை சீமானும் பேசவில்லை, சாட்டையும் பேசவில்லை, இனுமவனும் பேசவில்லை, காளியம்மாளும் கதறவில்லை. ஆக நடந்திருப்பது உண்மை என்று தெரிகிறது. நாம் தமிழ் கட்சியை இனங்காண்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த தருணம் வேறு எதுவாக இருக்க முடியாது. தயவு செய்து உங்கள் மூளை நரம்பு சற்றே வேலை செய்தால், உங்களுக்கு மூளை என்று ஒன்று இருந்தால், சிந்திக்கும் ஆற்றல் இன்னும் எங்களுக்கு இருக்கிறது என்று நீங்கள் நம்பினால் சுதாரித்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அதை தவிர சொல்வதற்கு வேறொன்றும் இல்லை. மீண்டும் சீமானுக்கு முட்டு கொடுக்க நினைத்தால் உங்களை விட முழு முட்டாள்கள், சிந்தனை மலடுகள் யாருமே இல்லை என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. காலம் உங்களுக்கு உணர்த்தும். அதுவரை அந்த வாழ்க்கை, அந்த அரசியல் வாழ்க்கை, உங்களுடைய நேரம், உங்களுடைய பொருளாதாரம் உங்கள் கையில் இருக்குமா என்றால் அது சந்தேகம்தான். தீதும் நன்றும் பிறதரவாரா என்கிற முதுமொழிக்கேற்ப தயவு செய்து சற்றேனும் மூளை நரம்பு வேலை செய்தால் சிந்தித்து பாருங்கள், அல்லது எக்கெடு கிட்டும் போங்கள் என்பதுதான் இந்த கருத்து. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.